அரச மரத்த ஏன் தெய்வமா வழிபடுறோம்னு தெரியுமா? இந்து சமயத்துல மரங்களுக்கு ரொம்பவே முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கோயில்லயும் ஒரு மரம் தல விருட்சமா வணங்கப்படுது. இருந்தாலும் அதிகமானவங்க அரச மரத்த வழிபடக்கூடிய வழக்கத்த வச்சிருக்காங்க. அரச மரத்தோட இருக்கக்கூடிய விநாயகர சுத்தி வந்து வழிபடுறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. மரங்கள்ல அரச மரத்துக்கு மட்டும் ஆன்மீகத்துல எதுக்கு இத்தனை சிறப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம் முன்னோர்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தத்த குடுத்திருக்காங்க. வேப்ப மரத்த அம்மனாவும், வில்வ மரத்த சிவனாவும், துளசிய மகாலட்சுமியாவும் வழிபடுறோம். அப்படி அரச மரத்த தெய்வீக விருட்சமா போற்றி வழிபடுறோம். இன்னைக்கு கிராமங்கள்ல பழமையான அரச மரத்துக்கு கீழ நாகர் சிலைகள், விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல், விளக்கு ஏற்றுதல், சாமி படங்கள வச்சு மக்கள் வணங்குறத பார்க்கலாம். ஏன் இந்த மரத்துக்கு மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு தெரியுமா? பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, "விருட்சங்களில் நான் அஸ்வத்த மரமாக இருக்கிறேன்" அப்படின்னு. அரச மரம் தெய்வீக சக்தி நிறைஞ்ச விருட்சம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. புராணங்கள்ல ஒரு அழகான ஐதீகமும் சொல்லப்படுது. ஸ்ரீமன் நாராயணனோட வலது கண்ணுல இருந்து தோன்றின விருட்சம் தான் அரச மரம் அப்படின்னும், எல்லா மரங்களுக்கும் தலைமை மரமா இருக்கிறதுக்காக இதுக்கு அரசு அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னும் குறிப்பிடப்படுது. அதனாலதான் பல கோவில்கள்ல அரச மரத்துக்கு தனி பூஜைகள் நடக்குது. அதிகாலை நேரத்துல அரச மரத்தோட பக்கத்துல நின்னு சுவாசிச்சு பார்த்தா ஒரு விதமான மன அமைதி கிடைக்கும். இதுக்கு காரணம் அந்த மரம் வெளியிடக்கூடிய தூய காற்று. பழைய சித்த மருத்துவ குறிப்புகள்லயும் நாட்டு மருத்துவ மரபுகள்லயும் அரச மரம் உடலுக்கும் மனசுக்கும் பல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வீட்டு பெரியவங்க ஏன் காலையில குளிச்சு ஈர உடையோட அரச மரத்தை சுத்தி வா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? பழைய மரபு நம்பிக்கைகளின்படி அரச மரத்துல இயற்கையான உயிர் சக்தி அதிகம் இருக்கிறதா கருதப்பட்டுச்சு. ஈரமான உடம்போட மரத்தை பிரதட்சணம் செய்யறப்போ அந்த சக்தி உடம்புக்குள்ள பரவுது அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. இதனால மனசோர்வு குறையும், உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், மன அமைதி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது முழுக்க முழுக்க ஆன்மீக நம்பிக்கையும் இயற்கை மருத்துவ அனுபவங்களும் கலந்த பாரம்பரியமான வழக்கம். அதே மாதிரி வேப்ப மரம் உடம்புக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மரமா கருதப்பட்டுச்சு. அரசும் வேம்பும் ஒன்னா நட்டா அது ரொம்பவுமே புண்ணியமானதா கருதப்படுது. அரசு ஆண் சக்தி, வேம்பு பெண் சக்தி அப்படின்னு அடையாளப்படுத்தி இந்த ரெண்டு மரங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கக்கூடிய வழக்கமும் பல இடங்கள்ல இருந்துச்சு. இன்னைக்கும் குழந்தை பேரு வேண்டி பல தம்பதிகள் அரசுக்கும் வேம்புக்கும் சேர்ந்து அரசும் வேம்பும் சேர்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல விளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. புராணங்கள்ல அரச மரத்தோட வேர் பகுதியில பிரம்மா, நடுப்பகுதியில விஷ்ணு, உச்சியில சிவபெருமான் வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அரச மரத்தை சுத்தி வர்றது மும்மூர்த்திகளையும் வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. சில புண்ணிய தலங்கள்ல அஸ்வத்த பிரதட்சண விரதம் அப்படிங்கிற விரதமும் அனுஷ்டிக்கப்படுது. அரச மரத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணி 108 தடவை பிரதட்சணம் செய்து விரதம் இருப்பாங்க. இந்த விரதத்தை மனசார செஞ்சா உடல் நலம் மேம்படும், குடும்ப அமைதி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மனக்கவலைகள் குறையும் அப்படின்னு வேத மரபுகள் சொல்லுது. பழைய முனிவர்களும் ஞானிகளும் யாகங்கள்ல அரச மரக்குச்சிய பயன்படுத்தினதாகவும் குறிப்பிடப்படுது. அதோட புகை நரம்பு தளர்ச்சியை குறைச்சு மன தெளிவை கொடுக்கும் அப்படின்னும் நம்பப்பட்டுச்சு.